இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரொம்ப பெரிய தவறு என்னன்னா அந்த பொண்ணு மேல திணிச்ச எதிர்பார்ப்புகள். நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வாழணும். கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க பொண்ணை வந்து எப்போ வந்து ஒரு அடிமையா வளர்க்குறீங்களோ அந்த பொண்ணு சுயமா வாழ நினைக்கும் போது இந்த அடிமைத்தனம் வந்து அவளுக்கு பிரஷரா மாறுது. அந்த விவகாரத்தில் நாங்களாம் ரொம்ப கோவப்படுறோம். எல்லாமே ஒரு பெண்களை பெற்ற அப்பனா நான் எனக்கு பயங்கரமான கோவம்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை ஏன் அடிமையா அமிச்சிடா நீ? என் பொண்ணு இறந்துருக்குது எனக்கு பெருமைன்னு சொல்றாரு. அது எப்படி சார் அது எப்படி பார்க்க சார்? அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்றது மோசமான ஒரு திங்கிங். அதாவது பெண்ணை வந்து மதிக்காத ஒரு திங்கிங்கா நான் பார்க்குறேன் சார். மறுமணம் என்பது வேற வழி இல்லைன்னா வேற அது பண்றது தப்பே கிடையாது. ஆனா வணக்கம் சார். வணக்கம். சில நேரங்களில் சினிமாவை விட ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பாக அவினாஷில் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு, அது திரைப்படத்தை மிஞ்சின ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியாக இருந்தது. ஒரு தகப்பனராக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அந்த பொண்ணுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கா? நான் வந்து அந்த தகப்பன் மேலேயே நேரத்தெல்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய தவறு என்னன்னா அந்த பொண்ணு மேலே திணிச்ச எதிர்பார்ப்புகள். நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வாழணும். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயாச்சு, 2 மாதம் தான் ஆச்சு, கல்யாணம் ஆகிட்டு 3 மாதம் தான் ஆச்சு, அதெல்லாம் அவங்க பண்ணுற எல்லா டார்ச்சரும் நீ வந்து சமாளிக்கணும். காரணம்னா எனக்கு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. நீ மட்டும் வந்து வாழ வெட்டியே வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வரும். உற்றார் உறவினர்லாம் கேட்பாங்க, எதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கேட்பாங்க. இந்த ஒரு இதுக்காக நான் சமாளிக்க வேண்டியிருக்குமா? எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடு, 6 மாதம் டைம் கொடு, பாக்கி கொடுக்க வேண்டிய வரதட்சணை கொடுத்துட்றேன், நீ அது வரையும் சமாளிச்சிருன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயம்? இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறத நம்ம பேர்டனாக பார்க்குறது. பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. படிப்பு என்பது எல்லாருக்கும் சமம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதே வந்து அரசியல் பேசுகா இல்லை, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே பேசுகிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு தான் நம்மளை வந்து கேரண்டி பண்ணோம், நம்ம வாழ்க்கையை வந்து படிப்பு தான், படிப்பு தான் நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போவோம், படிப்பு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, நல்லா படிங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா நான் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போ சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து படிப்புக்கு நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்றார். ஒரு விஜய் அவர்கள் நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா போகிற நான் பர்சனலாக உங்களை கூப்பிட்டு வச்சு நான் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்றார். அப்போ எது நம்மளுக்கு உயர்வை கொடுக்குது? படிப்பு தான் உயர்வு கொடுக்குது. ஸோ அப்போ படிப்பை மட்டும்தான் நம்ம வந்து அதில் பெண் ஆண் என்ற பாகுபாடு இல்லாமல் படிப்பை கொடுத்துட்டு குழந்தைகிட்ட ஒரே வார்த்தை சொல்லலாம், நீ நல்லா படித்து இண்டிவிஜுவலாக இரு, நீ இண்டிபெண்ட்டாக உன்னோட வாழ்க்கை வாழ், வரதட்சணை அவனை சொன்னா நான் தூக்கி போட்டு மீதி அவன் கூட வாழாத அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து நம்ம தைரியமாக வளர்க்கணும். இப்போ நீங்கள் பொண்ணை வந்து எப்போ வந்து ஒரு அடிமையாக வளர்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு அடிமையாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பொண்ணு சுயமாக வாழ நினைக்கும் போது இந்த அடிமைத்தனம் வந்து அவளுக்கு ப்ரெஷராக மாறுது. இப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, நீ அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றது அடிமைத்தனம். அந்த பொண்ணுக்கு சுயகௌரவம் என்ன சொல்லுது, என்னை அவமானப்படுத்துகிறாங்கப்பா, நீ கொடுக்காத வரதட்சணைக்கு என்ன அவமானப்படுத்துகிறாங்க, இவன் ஒத்துக்கலையே, இந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை எனக்கு வரதட்சணை கொடுங்க. அந்த பொண்ணு ஓலோ காரில் போகுது சார், நேற்று பார்க்குறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகுது. 70 லட்ச ரூபா காரை கொடுத்துருக்கான், இது மேலே என்ன வேணும் உனக்கு? என்ன காரை வச்சுட்டு நீ அந்த பொண்ணு வாழ்க்கையில் அவங்க அப்பா கொடுக்குற வரதட்சை வச்சுட்டு நீ வந்து ஓலோ காரில் போவியா? என்ன அசிங்கம் அது. ஸோ பட் ஆனால் இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குது. நம்ம இத்தனை வருட காலம் கடந்த பிறகும் இன்னும் வந்து ஜாதி கொடுமைகளும் இன்னும் வந்து வரதட்சணை கொடுமைகளும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா மொத்தமே மாறல. நீங்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பெண் குழந்தைகளை சுதந்திரமாக வளர்க்குறதா ஒரே தீர்வு. சுதந்திரமாக வளர்க்குறதுனா உன் இஷ்டப்படி படிக்கிறான், உனக்கு நான் விங்ஸ் கொடுக்குறேன், அதாவது உனக்கு விங்ஸ் கொடுத்தனா படிப்பை கொடுக்குறேன், அந்த படிப்பு மூலமாக நீ ஃப்ளை இன் த வேர்ல்டு, நீ பறந்து போ, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ். என்னோட மகள்கள் 2 பேருமே நான் வந்து எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்ற எந்த ஒரு எண்ணமும் எப்பவுமே இல்லை. 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறந்தோடனே போகிறோம். எப்பவுமே நினைப்போம் ஒரு ஆண் பெண் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் 2 பெண் குழந்தைங்க எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. 2 பேருமே நாங்கள் வந்து இப்படி வளர்த்தோம்னா ஈக்குவலாக வளர்த்தோம். அதாவது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் உன் இஷ்டப்படி என்ன வாழ்க்கை வாழணுமோ வாழ, ஆனால் டிசிப்ளினாக வாழ. நாங்கள் எப்பவுமே டிசிப்ளின் தான் சொல்லுவோம். வாழ்க்கையில் டிசிப்ளினாக வாழணும்னா உழைக்கணும், நிறைய படிக்கணும், நல்ல படிப்பாக படிக்கணும். இப்போ என் பசங்க 2 பேருமே டாப் மோஸ்ட் அவார்டு வாங்கிட்டே இருந்தாங்க. 10th சரி 12th சரி ஸ்டேட்டில் அவார்டு வாங்கினாங்க. மகாராஷ்டிராவில் படித்தாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் விருதுலாம் என் பொண்ணு வாங்கினா. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் விருது கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். மினிஸ்டர் கையில் விருது என் பொண்ணு வாங்குறா. ஸோ அப்போது +2ல் வந்து அங்கே பியூசின்னு சொல்லுவாங்க, அங்கே இன்னும் பியூசி கல்ச்சர் தான். அவள் வாங்கும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்குல்ல. அது பிறகு வந்து இன்ஜினியரிங்கில் டாப்பராக ரேங்க் வாங்குறா. யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் அவளுக்கு வந்து கம்மியான ஃபீஸில் வந்து அவளுக்கு இது கிடைக்குது, எம்எஸ் கிடைக்குது. எம்எஸ் போகிறா, அது பிறகு பெரிய கம்பெனி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எலான் மஸ்க் கம்பெனி தான் ஜாயின் பண்ணுறா, ஓகேங்களா? பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறா, டெஸ்லாவில் ஜாயின் பண்ணுறா, பெரிய ஜாபில். அது பிறகு இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கா. அவள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே வாழும்போது அவள் சொன்ன ஒரே வார்த்தை, அப்பா என்னை படிக்க வச்சுட்ட,
அப்புறம் வந்து என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நோ ப்ராப்ளம். அவங்க சொல்கிற கண்டிஷனை தெரியுமா? வரதட்சணை கொடுக்கக்கூடாது, கல்யாண செலவு 2 பேரும் ஈக்குவலாக தான் பண்ணுவோம். யார்? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் 50 லட்சமா 2 பேரும் 25 லட்சம் செலவு பண்ணுவோம். ஒரு பைசா நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண கூடாது உன் ப்ரெஸ்டிஜுக்காக. மாப்பிள்ளை சொல்கிறான், அங்கிள் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது குடும்பத்துக்காக, இல்லைன்னா நாங்கள் சும்மா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவோம். எங்களுக்கு தேவை வந்து ஒரு கல்யாணன்றது எல்லா குடும்பங்களும் வந்து பார்த்து வாழ்த்துறதுக்காக. அதுக்காக நீங்கள் இஷ்டப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எங்கள் தள்ள போனம் ஏற்ற முடியாது. நாங்கள் 50 லட்சம் தான் செலவு பண்ணுவோம். நீங்கள் 25 லட்சம் செலவு பண்ணுங்க, நாங்கள் 20 லட்சம் செலவு பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு வசதி இல்லைன்னா 10 லட்சம் செலவு பண்ணுவோம், கம்மியான பட்ஜெட்டில் செலவு பண்ணுவோம். இல்லைப்பா தம்பி 50 லட்சம் பண்ணலாம், சரி 25 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்க, நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்க பாட்டு இண்டிபெண்ட்டாக அவங்க வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. எந்த வகையிலுமே அவங்க சொன்ன ஒரே அப்பா படிக்க வச்சாச்சு, இல்லை நாங்கள் சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எங்கள் வாழ்க்கையை வாழ தெரியும், நீ இதில் இனிமேல் எந்த ஒரிஸும் எடுத்துக்க வேணாம். இதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிம்மதியான வாழ்க்கை என்ன தெரியுமா சார்? நம்ம குழந்தைங்க அவங்க சொந்த சுயக்காலில் சொந்தமாக சம்பாதிச்சு அழகான ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க தான் நம்முடைய சந்தோஷம். அது பிறகு அவங்க வாழ்க்கை அது எப்படி அமையுது, அவங்க 2 பேருக்குள்ள எப்படி அமையுது, அவங்க எப்படி வாழறாங்கன்றது அவங்கவுங்க வாழ்க்கை. ஆனால் நம்ம சொல்ல வர்றது அது வரை தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். தவிர ஒரு பொண்ணை வந்து ப்ரெஷர் பண்ணி நீ வந்து அந்த குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வரதட்சணை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணுறது தான் தகப்பனுடைய தப்பாக நான் பார்க்குறேன். இவங்களே படிச்சிருந்தோம் போய் அந்த பொண்ணு நோ சொல்லியிருக்கணும்ல, அந்த பொண்ணு நோ சொல்லியிருக்கணும். இந்த அப்பா இது மாதிரி ப்ரெஷர் பண்ணிருக்கூடாது. இப்போ அந்த விவகாரத்தில் நாங்களாம் ரொம்ப கோவப்படுறோம். எல்லாமே ஒரு பெண்களை பெற்ற அப்பனா நான் எனக்கு பயங்கரமான கோவம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை ஏன் அடிமையாக அமிச்சடா? நீ ஏன் ஒரு பொண்ணு வந்து படித்த பொண்ணு நீ எதுக்கு அடிமை மாதிரி வந்து வரது திரும்பவும் ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? அந்த பொண்ணு படிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணு வேலைக்கு போட்டோம். நீங்கள் சொல்ல சார் இந்த வரதட்சணை கேட்கலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னா உங்கள் கல்யாணமே பண்ண மாட்டேன். குடும்பம், ப்ரெஸ்டீஜ், கௌரவம் அந்த மாதிரி பார்த்துட்டு வரதட்சணை கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதோட்டு தான் பெண்கள் எப்படிலாம் சோதிக்கிறாங்கன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு. பெண்களை ஈக்குவலாக வளர்த்து அவங்க ஈக்குவலாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை வராது. என் குடும்பத்தில் என்னுடைய உதாரணம் அப்படி தான். எனக்கு பெருமை என்னென்னா என் மகள்கள் எனக்கு வந்து வரதட்சணை அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் கேட்டேன், ஏதாவது பண்ணணுமா அப்படின்னும் போது, அப்பா இந்த நகை போடுறேன், காசு கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஏதாவது சொன்னேன்னா கல்யாணமே நடக்காது. அவன் வந்து அந்த பையங்களே சொன்னாங்க, அங்கிள் இது மாதிரி ஏதாவது உங்கள் பொண்ணுக்கு நகை போடலாம் வராதிங்க, கல்யாணம் மட்டும்தான். ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்படுறீங்க, 2 ஃபேமிலியும் ஆசைப்படுறோம், அதுக்காக செலவு மட்டும் தான் பண்ணுறமே தவிர நீங்கள் வரதட்சணை நகைலாம் வாங்காதீங்க. ட்ரெஸ் வாங்குறது கூட எனக்கு ட்ரெஸ் வாங்கக்கூடாது, எனக்கு நாங்கள் வாங்கிப்போம், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வாங்க, இதுதானே கல்யாணம். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வாங்குங்க, இது வாங்க, தாலி செயின் நீங்கள் வாங்கி போடுறது உங்களுடைய குடும்பத்தினுடைய ப்ரொசீஜராக இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம். மேக்ஸிமம் போனால் எனக்கு ஒரு ரிங்கு போடுங்க, இவ்வளோ தான் கேட்பாங்க. இதுதான் ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது. ஓகே, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, 2 பேருக்கு மேலே பிடிச்ச ஒரு வாழ்க்கை, அதில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் பெண்ணை வந்து ஒரு அடிமையாக ஒரு அதாவது ஒரு அப்பா அனுப்பும்போது இந்த மாதிரி சோதனைகள் வரதான் செய்யும். இதில் குறிப்பாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த மரணத்துக்கு பிறகும் அந்த தந்தையாரோட நிலைப்பாடை மாற்றிக்கவே இல்லை. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற முறையில் என் பொண்ணு இறந்துருக்குது எனக்கு பெருமைன்னு சொல்கிறாரு. அது எப்படி சார்? அது எப்படி பார்க்க சார்? அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, மோசமான ஒரு திங்கிங். அதாவது பெண்ணை வந்து மதிக்காத ஒரு திங்கிங்காக நான் பார்க்குறேன். பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்காத ஒரு திங்கிங்காக பார்க்குறேன். ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதைன்னா அது அவள் வாழ்க்கை, அவள் இஷ்டம். இன்றைக்கி நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவள் பிரிஞ்சு போகிறான்னா தட்ஸ் ஓகே, அவள் வாழ்க்கை தானே வாழறா. உங்கள்கிட்ட வந்து உங்கள் பர்டனாக வந்து நிற்கல, அவள் வாழ்க்கை வாழறதுக்கு அந்த சுதந்திரம் அவளுக்கு இல்லையா சார்? அதாவது எல்லா கல்யாணங்களும் ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு அடிமையாக ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டான்னு எல்லா பொண்டாட்டியும் வந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, நம்ம பொண்டாட்டி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிட்டா இந்த மாதிரி தான் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழறா பொண்டாட்டினா எல்லா பொண்ணுங்களும், என் பொண்ணு கூட அப்படி தான் வாழணும் நம்ம சொல்ல முடியாது. என் மகள்கள் என்கிட்ட கிளியராக சொல்லுவாங்க, ஒரே சொல்லுவாங்க, அப்பா நானும் என் ஹஸ்பண்டும் ஈக்குவல், எந்த வகையிலும் நாங்கள் ஒருத்தருக்கு குறைவும் கிடையாது. இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமே எப்படின்னா, நான் இன்னைக்கு குக் பண்ணுறேன், நாளைக்கு நீ குக் பண்ண, நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன், நாளைக்கு நீ க்ளீன் பண்ண. நம்ம ஊரில் இதில் பார்த்துருக்கீங்களா எங்காவது? ஹஸ்பண்ட்னா நான் வேலை செய்ய மாட்டேன், ஓகேங்களா, நீ வேலை செய், எல்லா வேலையும் நீ செய், நான் ஹஸ்பண்டாக நடந்துப்பேன் அப்படின்னா. யூஎஸில் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே யூஎஸில் என் மகள் மட்டும் சொல்ல, எல்லா குழந்தைங்களும் நான் பார்க்குறேன், அங்கே வாழற பல பேரை பார்க்குறேன். ஹஸ்பண்ட் தான் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பாரு, பல வேலைகளை வந்து குக் பண்ணிட்டு இருப்பாரு, குக் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு, க்ளீன் பண்ணிட்டு இருப்பாருங்க. அங்கேயே அந்த கலாச்சாரம் இருக்குது. அங்கே வந்து ஈக்குவல் கலாச்சாரம். பெண் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு கேர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஊரில் இதை பார்த்துட்டு இருக்கோமா? ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும்? நான் என் வீட்டில் இதெல்லாமா நான் பண்ணிக்கிறேமா, நீ மட்டும் இதெல்லாம் பண்ணாத, நானே நான்வெஜ் பண்ணி நானே க்ளீன் பண்ணி எல்லாம் வாங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்களா? அங்கே தான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, பொறுப்பான ஹஸ்பண்டாக இருக்கிறது. அப்போ தான் ஒரு பெண்ணு கொடுக்குற மரியாதை. நம்ம பெண்ணு கொடுக்குற மரியாதைன்றது ஈக்குவலாக நடத்துறது தான் மரியாதை தவிர, நான் சுதந்திரம் கொடுக்குற சொன்னீங்கன்னா உததான் விடும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நீ யார் சுதந்திரம், நீ யார் எனக்கு சுதந்திரம் கொடுக்குறதுக்கு அப்படின்வாங்க பெண்கள். ஸோ பெண்களை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் நீங்கள் சுதந்திரம்லாம் கொடுக்க தேவையில்லை.
அவங்க வாழ்க்கை ஈக்குவலாக வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ ஒழுங்கு மரியாதை நல்லவனா நடந்துக்கோ. அதாவது ஈக்குவலாக மரியாதை கொடுக்குற மனிதனாக நடக்கிறது தான் ஒரு நல்ல ஆண் மகனுக்கு நடக்குதுன்னு என்னுடைய பாயிண்ட். அதான் சார், இந்த மறுமணம் செய்து வைக்கிறதுல வந்து அவ்வளவு என்ன தயக்கம் இருக்குது இப்போ இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான். நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக சொல்லிடலாம், அதாவது மறுமணம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதனுடைய சங்கடங்கள் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல, உலகத்திற்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஏன் என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை சரியாக அமையலைன்னு சொல்லணும். அது பிறகு அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக வந்து இதனுடைய பிரச்சனை வந்து சரியாக அடுத்த கணவன் அமையணும், அந்த குடும்பம் சரியாக இந்த பொண்ணை ஏற்றுக்கணும், அந்த பயம்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. மறுமணம் வந்து ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பல பேர் பேப்பரில் படிக்கும்போது 3ஆவது திருமணம்லாம் படிக்கும்போது நமக்கே ஷாக் வருங்க. இது 3 திருமணமா, ஐயோ அப்படியெல்லாம் நினைப்போம். சார், மறுமணம் என்பது வேறு வழி இல்லைன்னா வேறு அது பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அது ஏன் நடந்தது ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு இதனால் இது வந்து இந்த பெரிய பிரச்சனை வந்தது, எதனால் இந்த இதுலேருந்து விலகுறோம், இந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம ஏன் விலகுறோம்னு தெரிஞ்சுட்டு அந்த மிஸ்டேக்கை திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. இல்லை, மறுமணம்ன்றது ரொம்ப ஈஸி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு 4-5 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷமாக அவங்க டிவோர்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் நான் பண்ணிங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, சார் கேரண்டி இல்லை அடுத்தது நல்லா அமையும்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு போய் மறுமணம் பண்ணிட்டு மாட்டிக்கணும், அதனால் நான் இண்டிவிஜுவலாக, அதாவது ஒரு தனி மனிதனாக வாழ்ந்துக்கிறேன், இல்லை தனி மனுஷியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது நான் ஜஸ்டிஃபைடாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப மோசமாக அமைஞ்சிடுச்சு, இன்னொரு அனுபவம் நல்லா அமையன்றது என்ன கேரண்டி. அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம எதுக்கு போய் உங்களை மாட்டுறது, பேசாமல் விட்டுடலாம், இருக்கு அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க தனி மனிதனா இல்லை தனி மனுஷியாக வாழ்ந்துடுறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க நிறைய பேர் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இன்னொரு மறுமணம் பண்ணிக்கலன்னு எடுத்து பாருங்களேன். பல பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்களே சினிமா இண்டஸ்ட்ரி. ஆமாம், பல பேர் லிஸ்ட் எடுத்தாங்கன்னா பல பேர் இருக்கும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? காரணம் என்னன்னா, இன்னொரு கல்யாணம் நல்லபடியாக அமையன்ற எந்த கேரண்டியும் இல்லாத போது இது கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி ஒரு சிக்கல், திருப்பி ஒரு பிரச்சனை, திருப்பி மீடியாவில் பேசிட்டே இருப்பாங்க. ஐயோ 2வது கல்யாணம் புட்டுக்குச்சு அப்படின்பாங்க. எதுக்கு, வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி பல பேருடைய ஒரு யதார்த்தமான சூழ்நிலை மாறிச்சு. இன்றைக்கி லிவின் இஸ் அலவுடு பை த கோர்ட். அதாவது லிவின் கப்புலாக நீங்கள் வாழலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சக மனுஷியோட நீங்கள் வாழறதுக்கு கோர்ட் எல்லா அனுமதியும் கொடுக்குது. நீங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, அதாவது டிவோர்ஸ் ஆகிட்டீங்களோ இல்லை கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் லிவின் கப்புலாக வாழலாம், இன்னொரு சக மனுஷியோட மனிதனோட வாழலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது பிறகு கல்யாணத்துக்கு யோசிக்கலாம். அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாமே. எதுக்கு தேவையில்லாமல் இந்த கல்யாணன்ற பந்தத்தில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இல்லை அந்த பையனை டார்ச்சர் பண்ணி எதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ அதனால் இந்த மறுமணம் என்பது கம்பல்ஷன் இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட். கல்யாணம் என்பதே இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறதா ஒரு கல்யாணம். அதாவது இது நம்ம 2 பேரும் இனிமேல் நம்ம வாழ்க்கையை இப்படி தான் வாழணும் டிசைட் பண்ணிட்டோம், நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது, யாரும் வந்து உயர்வுகள் கிடையாது தாழ்வு கிடையாது அப்படின்ற மனப்பான்போட வாழ்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்போ நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவ, இல்லை நான் தான் இங்கே டாமினேட் பண்ணணும்னு வரும்போது அந்த குடும்பம் வந்து சிதைய ஆரம்பிக்குது. அது பற்றி நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம். அதை விட 3வது எலிமெண்ட்டாக வரதான் அந்த டவுரின்றது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு மனசிக்கல் அப்படின்றது. அடுத்து பணசிக்கல். இந்த பணசிக்கல்ன்றது நம்ம பார்க்குற மிகப்பெரிய சிக்கலாக இருந்ததுதான் நம்ம கமிட்மெண்ட் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். நம்ம பணம் கொடுக்குறேன், சொத்து கொடுக்குறேன், இதை வந்து டவுரியாக எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய சிக்கலாக பார்க்குறேன். அதுக்கு வந்து பண்ணே கூடாது. வெரி தெளிவாக சொல்லுவாங்க, சார் என் சொத்தில் என் பொண்ணுக்கு பங்கு இருக்குது, அதை நீ கேட்கறது உரிமை கிடையாது, அது என் பொண்ணுக்கு தான் போகுது, உனக்கு வராது, உனக்கு எதுக்கு நான் சொத்து கொடுக்கணும். அப்படி கல்யாணம் பண்ண முடியாதுன்னா வேண்டாம் இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு டெசிஷனை எல்லா பேரண்ட்ஸ் எடுத்தால் தான் இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் நடக்காது தான் என்னோட பாயிண்ட். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.